வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் 40 வயதுக்கு மேலே தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையில் ஏற்பட்ட தவிர்க்க முடியாத பிரச்சனைகள், பிறரால் ஏற்பட்ட பாதிப்புகள், நம்மால் இயலாமல் இருந்து அதனால் ஏற்பட்ட வாழ்க்கை சார்ந்த இழப்புகள், அதேபோல் நிறைவேற்றப்படாத ஆசைகள், நிறைவேற்ற முடியாத உணர்வுகள், இப்படி பல வகையில் உணர்ச்சி சார்ந்த ஒரு போராட்டம் நடக்கும். அதனால தான் 40 வயதுக்கு மேலே பெரும்பாலும் எல்லா நோய்களும் வருகிறது. ஆனால் இப்போ 25 வயசுலேயே எல்லா நோய்களும் வருகிறது. அது எந்த மாதிரி நோய் அப்படின்னா, இரத்த அழுத்தத்தில் இருந்து அதற்கப்பால் சர்க்கரை வியாதி, ஹார்ட் டிசீஸ், அதே மாதிரி பல்வேறு நோய்கள் வந்துடுது. அந்த நோய்களுக்கு காரணம் கெமிக்கல் ரீதியான செயல்பாடுகள் அல்ல, கெமிக்கல் என்று சொல்லக்கூடிய ரசாயன ரீதியான விஷயங்கள் அல்ல, அல்லது வைரஸ் என்று சொல்லக்கூடிய கிருமினால் அல்ல, வாழ்க்கையினால் வந்தது தான். இதை பெரும்பாலான மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் தான் நிறைய பேர் அதை மூல காரணத்தை கண்டறிந்து மாற்றுவதற்கு பதிலாக மருந்து இருந்தால் இது மாறிக்கும்னு நினைக்கிறாங்க. வாழ்க்கை பிரச்சனையை மருந்து கொடுத்து மாற்ற முடியாது, வைரஸ் பிரச்சனையை தான் மருந்து கொடுத்து மாற்ற முடியும். உடல் சீர்கேடை மருத்துவ அறுவை சிகிச்சையில் மாற்றிக்கொள்ளலாம். வாழ்க்கையில் ஏற்பட்ட சீர்கேட்டை எம்எஸ்கே உளவியல் பகுப்பாய்வு மூலம் தான் மாற்ற முடியும். பெரும்பாலும் தூக்கமின்மை, அதிகமாக கவனமின்மை, எப்பவுமே பீதியோடு இருக்கிறது, ஆற்றல் இழந்தவோன்ற ஒரு சூழ்நிலை, எப்பவுமே ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும். ஆனால் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணால் ஹார்ட்டில் ப்ராப்ளமே இருக்காது, அடிக்கடி நெஞ்சு வலி ஏற்படும். அதே மாதிரி அட்ரினல் ஃபேட்டிக்னு சொல்லிட்டு உடம்பு ரொம்ப ஒரு சில சமயத்தில் ரொம்ப அதீத சுறுசுறுப்பாகி டயர்டாயிரும், சில சமயங்களில் ரொம்ப சோர்வாக இருந்து டயர்டாயிரும். அதே மாதிரி பாலியல் ரீதியான பல்வேறு இழப்புகள் ஏற்படும், பாலியல் சிந்தனைகள் ஏற்படும், பாலியல் குறைபாடுகள் ஏற்படும், பாலியல் நிறைவேற்றப்படாத ஆசைகள் விரக்தி ஏற்படும். அதே மாதிரி அடிக்கடி வயிறு அப்செட் ஆயிரும், வாமிட்டிங் சென்சேஷன் வரும். இந்த எது குளிக்கிறதுன்னு சொல்லுவாங்க, அதாவது சாப்பிட்ட முன்னாடி தொண்டைக்கு வெளியில் போகிற மாதிரி இருக்கும். இதெல்லாமே வாழ்க்கை சார்ந்த கடந்த கால பிரச்சனைகளுடைய எதிர்வினையாக உடலில் காமிக்கக்கூடியது. அப்போ இந்த பிரச்சனைகளை கண்டறிந்து மாற்ற முடியும் என்பதற்காக தான் உலகத்திலே முதலாக எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் வாழ்க்கைக்கான கிளினிக், லைஃப் கிளினிக் என்பதை உருவாக்கியுள்ளது. இதன் மூலமாக தனி மனிதனுடைய கல்வி பிரச்சனைகள், சமுதாய ரீதியான பல்வேறு பிரச்சனைகள், பொருளாதார ரீதியான பிரச்சனைகள், சமூக அந்தஸ்து ரீதியான பிரச்சனைகள், அதே மாதிரி உளவியல் சார்ந்த உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள், உடல் ஆரோக்கியமின்மையால் ஏற்படும் உளவியல் பிரச்சனைகள், இதை கண்டறிந்து மாற்றம் தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷனுடைய சிறப்பு சேவையாக இருக்கிறது. நண்பர்களை உங்களை சந்திப்பில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம். உங்களுடைய கேள்வி கேட்கலாம், நாங்கள் சொல்லக்கூடியது பதில் தான். இந்த பதில் உங்களுக்கு தீர்வாகாது, இது ஒரு விழிப்புணர்வு தான். இதில் உள்ள கேள்விகளை நாங்கள் உங்களுக்கு பதிலாக தருகிறோம். நீங்கள் இதில் பாதிக்கப்பட்டிருந்தாலோ, இந்த மாதிரி உங்களுக்கு நினைவுகள் கொண்டிருந்தாலோ, எங்களுடைய நிறுவனத்தை தனிப்பட்ட முறையில் நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வு முறைகளை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். ஒரு தீர்வு அப்படிங்கிறது முதல்ல 3 கட்டங்களில் ஒருவரை நாங்கள் எப்படி ரத்தத்தை டெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையை டெஸ்ட் பண்ணுவோம் 3 முறைகளில், 3 வாரங்களில். அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த பிரச்சனையுடைய தன்மைக்கு ஏற்ப 90 days ஸ்பெஷல் கன்சல்டன்சி கோர்ஸை உருவாக்கியிருக்கோம். அது இண்டிவிஜுவல், இது குரூப் கிடையாது. ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான கன்சல்டேஷன் பேஸ் தான். இந்த உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் எங்களோடு ஃபோன் லைனில், ஆன்லைனில் தொடர்பு கொள்ளலாம். இந்த நிகழ்வுக்கு, இந்த ஆன்லைன் வாழ்வியல் நிகழ்வுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்கள் ஒர்க் பண்ணுற சமயத்தில் இது இப்படி ஆயிருமோ, வேலையில் இப்படி சிரமம் வந்துடுமோ, அல்லது வேலையினால் பாதிப்பு வந்துடுமோ, அல்லது குடும்பத்தில் இப்படி பாதிப்பு வருமோ, இப்படிலாம் தோணுச்சா? சரி, இப்போ என்னென்னா இது ஒன்று இந்த பாலியல் சார்ந்த சிந்தனை தவறாக நடந்துருமோன்னு ஒரு பயம். இன்னொன்று வேலையில் உங்களுக்கு நிறைய வேலை கொடுக்குறப்ப பயம் வருமா, இல்லை வேலையை அவங்க வேலையை உங்கள்கிட்ட கொடுத்துட்டு உங்களுக்கு உண்டான எதாவது அங்கீகாரம் கொடுக்காம அவங்க அவங்க செஞ்சதாக சொன்னதுனால உங்களுக்கு மனசு கஷ்டமானமா, அல்லது மற்றவங்களை மட்டுமே அங்கீகரித்து உங்களை நிராகரிக்கிறதுனால மனசு கஷ்டமாகுமா? நீங்கள் நிறைய வேலை செஞ்சுருக்கீங்க, மற்றவங்க உங்களை அங்கீகரிக்கல, அதே மாதிரி வேலை செஞ்ச வேலைக்கு எந்த விதமான ஒரு மதிப்பூட்டக்கூடிய வார்த்தைகள் கூட கிடைக்கல. நீங்கள் இதே மாதிரி சூழ்நிலை இருக்கையில் நண்பர்கள் உங்களை நிறைய புறக்கணிச்சிருக்காங்களா? வீட்டில் உறவினர்கள் யாராவது உங்களை யாராவது புறக்கணிச்சிருக்காங்களா? அதாவது உறவினர்கள் உங்களுக்கு பின்னாடி உங்களை பற்றி காசிப்பாக பேசுகிறது, கேவலமாக பேசுகிறது,
நாம் ஏமாற்றப்பட்டு விட்டோம், நம்மளை வந்து ஏமாற்றிட்டாங்க, நம்ம இந்த அளவுக்கு ஏமாறுற அளவுக்கு நம்ம என்ன செஞ்சோம், ஏன் இப்படி நம்மளை பண்ணிட்டாங்களேன்னு உங்களுக்கு மனசில் நிறைய ஓடும். உங்களுடைய அந்த ஆரம்ப காலத்திலிருந்து வந்து குடும்ப அங்கீகாரம் இல்லை, தொழிலில் வந்து தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்தில் வேலை செய்யக்கூடிய நிறுவனத்தில் அங்கீகாரம் இல்லை, எல்லாமே வந்து ஒரு பழிவாங்கும் நடத்தியாவே நடந்திருக்குது. அப்போ இது என்ன ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து நமக்குள்ளே வந்து ஒரு சுய சந்தேகத்தை உண்டாக்கிடும். ஏன் நமக்கு இப்படி நடந்தது, அப்போ நம்ம வந்து நமக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, அப்போ வந்து மற்றவங்களெல்லாம் வந்து நல்லா தானே இருக்காங்க, அப்போ நம்ம மட்டும் இப்படி நடக்குதுன்னா நம்ம ஏதாவது தப்பு செஞ்சுருக்கோமா, அல்லது வந்து நம்ம எதையாவது நம்மளை யாராவது வந்து தண்டிக்கிறாங்களா, அதாவது குற்ற உணர்வு உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கரெக்டுங்களா? குற்ற உணர்வு தான் நைட்டில் வந்து உங்களுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்கும். குற்ற உணர்வு என்னன்னா நைட்டில் வந்து தூக்கம் இருக்காது, திடீர்னு தூக்கத்துலேருந்து விழிப்பு வந்துடும், ஒரு மாதிரி வந்து இந்த காலையில் இருந்துச்சா கூட தூங்கின மாதிரி ஒரு ஃபீலிங்கே இருக்காது. அதுக்கடுத்து வந்து நமக்குள்ளே வந்து ஆயிரக்கணக்கான கேள்விகள் வந்துக்கிட்டே இருக்கும். 25 வருஷம் மனிதர்களோட முழு மனநிலையும் செயல்நிலையும் நடத்தையும் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு க்யூரியாரிட்டி கொடுத்துருப்போம். அதனால தான் எங்கள் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அது நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து சிந்தனை ஓடிட்டே இருக்கிறதுனால ஒரு வெறுப்பு நிலை வந்துடும், எல்லாத்து மேலே கோபம் வரும். நீங்கள் வந்து உங்களுக்கு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு அந்த சிந்தனை மட்டும்தான் உள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே வந்து சிந்தனை வந்து தொடர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அந்த சிந்தனையை வந்து நமக்கு எப்படி பழக்கமாயிட்டோம்னா அது இல்லாமல் இருந்தால் கஷ்டமாயிடும், அதை யாராவது டிஸ்டர்ப் பண்ணாலும் கஷ்டமாயிடும். வாழ்க்கையை வந்து நாங்கள் ஃபுல்லாக வந்து இப்போ ஸ்டடி பண்ண பிஸி இருந்ததுன்னா உங்களுக்கு திறமை இருந்தும் வெளிவர முடியல, திறமையை அங்கீகரிக்கலை. அதே மாதிரி வந்து இந்த 2 கஷ்டத்தோடு சேர்ந்து சொந்தக்காரங்க மற்றவங்களுடைய அந்த தவறுதான வந்து பேச்சுக்கள், நம்மளை பற்றியான ஒரு புறங்கூறக்கூடிய செயல்கள், இதெல்லாம் உங்கள் காதுக்கு வந்து சிறையில் வந்து இந்த மும்முனை தாக்குதல் மாதிரி ஒரு நெருக்கடியில் நம்ம வாழ்வோம். வந்து சமூகம் ரீதியான அவங்களுடைய நடத்தை, சமூகம் உங்களை வந்து கேவலப்படுத்துறது உங்களுக்கு வேதனையாக இருக்கும். ரொம்ப அதிகமாக சிந்தனை ஓடிச்சுன்னா ஒன்றும் தலைவலிக்கும், இல்லை நெஞ்சு பாரமாக இருக்கும், இல்லைன்னா வந்து ஒரு மாதிரி வீட்டில் வந்து உட்கார முடியாமல் எங்கேயாவது வெளியிலும் போக முடியாது, உட்கார முடியாது, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிந்தனை ஓவராக அதிகமாகிடும். இப்போ கடந்த கால நினைவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யாரெல்லாம் நம்பியிருக்கீங்களோ, யாரெல்லாம் நம்பியிருந்தீங்களோ அவங்க எல்லாமே வந்து உங்களுக்கு எதிராக திரும்பியிருப்பாங்க. இது கடந்த கால வாழ்க்கையில். எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே இப்படி இருக்காங்களே, நமக்கு பின்னாடி நமக்கு யார் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கவலை உங்களுக்கு வரும். உலகத்திலேயே வாழ்க்கைக்குன்னு ஒரு கிளினிக் ஸ்டார்ட் பண்ணது எங்களுடைய நிறுவனம் தான். வாழ்க்கைன்னு என்னென்னா இப்போ நாளாக நாங்கள் பிரிக்கிறோம். வாழ்க்கை தரம் எப்படி இருக்குதுன்னு நாங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு 4 காம்பனண்ட் எடுத்துக்கோம். ஒன்று வந்து கல்வி, எஜுகேஷன், 2வது பொருளாதாரம், 3வது வந்து சோசியல் சமூக அந்தஸ்து, 4வது வந்து உளவியல் சார்ந்த உடல் ஆரோக்கியம். இந்த 4ல் வந்து ஒரு மனுஷனுக்கு எங்கெங்கே சிக்கல் ஏற்படுதோ அதுதான் நம்மளுடைய சராசரி வாழ்க்கை நிலையை வந்து அப்படி நிறுத்திடும். வேலையில் வரக்கூடிய பிரச்சனைகள், அதாவது எக்கனாமிக் பொருளாதாரத்தை நம்ம சம்பாதிக்க போகிறப்ப அங்கே இருக்கிற இடைஞ்சல்கள், நெருக்கடிகள், அங்கே இருக்கிற சூழலில் உள்ள மற்ற மனிதர்கள் நம்ம மேலே வந்து சுமத்தக்கூடிய பொறுப்புகள் அல்லது சுமத்தக்கூடிய வெறுப்புகள், நம்மளை வந்து அவங்க வந்து புறந்தள்ளிட்டு அவங்க ஜெயிச்சுக்கிறதுக்காக நம்மளை வந்து வேதனைப்படுத்துறது, நம்ம செய்யாத ஒன்றை செஞ்ச மாதிரி காமிக்கிறது, அல்லது நம்ம செஞ்சதை அவங்க கண்டுக்காம விடுறது, இந்த மாதிரியான சூழல் வந்து பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறப்ப தொழிலியோ நடக்கையில் வந்து நமக்கு வந்து வரக்கூடியதான் அழுத்தம். சமூக அந்தஸ்துங்கிறது சமூகத்தில் வந்து ஒவ்வொரு மனிதனும் எவ்வளவு சம்பாதிச்சாலும் தான் சமூகத்தால் மதிக்கப்படணுங்கிறது வந்து இயற்கை விதி. அந்த சமூகம் வந்து அது நம்ம உறவு சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது நம்ம வாழக்கூடிய கம்யூனிட்டி சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது நம்ம ஊர் சார்ந்ததாக இருக்கலாம், அல்லது ஒரு ஊரில் இருக்கிறோம்னா அந்த ஊரில் ஒரு முக்கியமான நம்மளுடைய உறவு சார்ந்த ஒரு குழுக்கள் சார்ந்து இருக்கலாம். இவங்கெல்லாம் வந்து நம்மளை வந்து சரியான முறையில் மதிப்பீடலை, அவங்க வந்து எதையுமே கண்டுக்க மாட்டேங்கிறாங்க, நம்ம எதை செஞ்சாலும் நம்மகிட்ட இருந்து வாங்கறதுக்கு மட்டும்தான் முயற்சி பண்ணுறாங்க, அங்கீகாரம் கொடுக்கறது இல்லைனாலும் நமக்கு பாதிப்பு ஏற்படும். அதுக்கடுத்து என்னென்னா இந்த 2 பாதிக்கையிலேயே நமக்குள்ளே வரக்கூடியது தான்
ஆர்வமின்மை, எதுலையுமே ஆர்வம் இருக்காது. இதை செஞ்சு என்ன செய்ய போகிறோம், இது வரைக்கும் செஞ்சதுக்கே ஒன்றுமே இல்லை, இனியே நம்ம அப்படி இருக்குனுங்கிற ஒரு எண்ணம் வரும். அதுக்கடுத்து என்னென்னா, இப்படி நமக்கு நடந்து நம்ம எண்ணத்தை வாழ்ந்துட்டோம், நம்ம வாழ்க்கைக்கு அர்த்தம் இதுதானா, மனிதர்கள் இப்படித்தான் இருப்பாங்களா, சரி மனிதர்கள் தான் இப்படின்னா கெட்டதெல்லாம் செஞ்சு போட்டு நல்லா இருக்கிறான், நல்லதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம கஷ்டப்படுறோம், அப்போ கடவுள் இருக்குதா இல்லையா, ஏன் இப்படிலாம் நடக்குது, அப்போ கடவுளுங்கிறது என்ன, கெட்டவனுக்கு துணை புரிஞ்சு நல்லவனை கண்டுக்கிறது இல்லையே, அப்போ நம்ம நம்பினது கரெக்டா அல்லது நம்ம நம்பி ஏமாந்துட்டோமா, அப்போ இந்த உலகமே சேர்ந்து இப்படிலாம் இருக்குது, நீ நல்லவனாரின்னு சொல்லியே நம்மளை ஏமாத்திருச்சா, கெட்டவனெல்லாம் எல்லா வேலையும் செஞ்சுட்டு எல்லா தவறையும் செஞ்சுக்கிட்டு இன்றைக்கி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எந்த பிரச்சனை, அதாவது ஓஹோன்னு இருக்காங்க, எந்த விதமான குற்ற உணர்வும் இல்லாமல் தான் தான் ராஜான்னு நினச்சிட்டு இருக்காங்க, நம்ம இவ்வளவு நல்லது செஞ்சு போட்டு நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிற கேள்வி தான் நம்மளை தொலைச்சி எடுக்கும். இந்த எண்ணங்கள் தான் நமக்கு என்ன உடலில் மாற்றத்தை ஏற்படும்னா, ஒன்று ரத்த அழுத்தத்தை கூட்டிடும், ரெண்டாவது ரத்தத்துடைய சர்க்கரை அளவை மாற்றி விட்டுரும். அதாவது எப்படின்னா, ஒன்று சர்க்கரை அளவு அதிகமாயிரும், இல்லைன்னா சர்க்கரை அளவு குறைஞ்சிரும். இந்த ரெண்டு வரையிலே அடுத்து என்ன ஆகும்னா, நமக்கு ஒன்று மூச்சு வேகமாக போகும், இல்லையா மூச்சு அடைச்ச மாதிரி இருக்கும். அதாவது நெஞ்சுக்குள்ளே என்னமோ எடுத்து உள்ளுக்குள்ளே வச்ச மாதிரி இருக்கும். நம்மளை காற்று இல்லாத ஒரு இடத்துல போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எப்படி திணறுமோ அந்த மாதிரி திணறல் ஏற்படும். இதுக்கு அடுத்த கட்டம் என்னென்னா, நம்ம எதுலேயுமே ஒரு இடத்த உட்கார்ந்தா கூட நம்ம ஒரு சிந்தனைக்குள்ளேயே ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர, அந்த சூழலுக்கு ஏற்ப இப்போ உங்களுக்கு அடுத்த சிம்டம் என்னென்னா, இந்த மாதிரி சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கையில் தான் நம்ம உடம்பு டயர்டாயிரும். ஆனால் டயர்டானால் தூக்கம் வராது. மனுஷனுக்கு டயர்டானா தூக்கம் வரணுங்கிறது இயற்கை விதி. ஆனால் நம்ம சிந்திச்சு டயர்டாயிடுவோம். அந்த டயர்டு வெறுப்பை உண்டாக்கும். இந்த வெறுப்பில் யாராவது நம்மகிட்ட பேசினா கோபம் வரும். கோபம் அடக்க முடியாத கோபமாக வரும். என்னது, என்ன யாருமே புரிஞ்சுக்கலையான்னு மறுபடியும் ஒரு கேள்வி வரும். நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேனே, இந்த கஷ்டத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க, அவங்கவுங்களுக்கு அது வேணும் இது வேணும்னு சொல்கிறாங்க, அப்போ இவ்வளோ ஒரு கஷ்டம் இருக்குன்னு ஏன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிற ஒரு கேள்வி மறுபடியும் ஒன்று சேர்ந்துக்கும். இந்த கேள்வியில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா ஒன்று சில சமயங்கள் பசி அதிகமாக எடுக்கும், இன்னும் ஒரு சில சமயத்தில் வயிறு கப்புன்னு இருக்குது, வயிற்றுக்கு கேஸ் ஃபார்ம் ஆன மாதிரி ஆகிடும். கேஸ் ஃபார்ம் ஆகிட்டா தான் நம்மளுக்கு இந்த டாய்லெட் போனால் சில சமயத்தில் டாய்லெட் போகிற மாதிரி இருக்கும், ஆனால் டாய்லெட் போக முடியாது. அதுக்கடுத்து இன்னொரு சூழ்நிலை என்ன ஏற்படும்னா, படுத்தோம்னா வயிறு குப்புன்னு ஆகிட்டு நம்ம அங்கிட்டு இங்கிட்டு பிறண்டு படுத்துக்கிட்டே இருப்போம். பக்கத்தில் எல்லாமே தூங்கிட்டு இருப்பாங்க, நம்ம மட்டும் பிறண்டுக்கிட்டே இருப்போம். இதுதான் இப்போ நடந்துட்டு இருக்குது. நீங்கள் உங்களுக்கு நினைவு தெரிஞ்சிருக்கக்கூடிய நாள்லேருந்து என்னென்ன கேள்விகள் உங்கள் மனசில் தொலைச்சிட்டு இருக்குதோ, அல்லது எந்தெந்த எண்ணங்கள் உங்கள் மனசை வேதனைப்படுத்திட்டு இருக்குதோ, அல்லது யாருடைய செயல் பேச்சு சொல் இது உங்களை குற்றப்படுத்துதோ, அதை பற்றிய பகுப்பாய்வை எங்களோடு நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். அந்த எண்ணங்கள், செயல், நினைவு சுழற்சி எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படிங்கிறதுக்கான கன்சல்டேஷன் எங்கள்கிட்ட எடுக்க அதனுடைய தன்மை அல்லது அதனுடைய இயல்பை நாங்கள் மாற்றி அமைப்போம். இதை டீலிங்கிங் தெரப்பின்னு சொல்கிறோம். எம்எஸ்கே தெரப்பியில் நான் கன்சல்டேஷன் எடுத்து நான் இதை குணப்படுத்திக்குவேன், இதை பற்றி நான் இப்போ சிந்திக்கிறது எனக்கு வேலையில்லைன்னு நீங்கள் சொல்லிடணும். நீங்கள் என்னன்னா, நீங்கள் புது உலகத்தில் புதிய கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது பழைய மன ஓட்டத்தில், இனிமேல் நீங்கள் பார்க்கறது புதிய கண்ணோட்டத்தில். உங்கள் கண்ணு முன்னாடி எம்எஸ்கேங்கிற 2 கண்ணாடி வச்சுக்கிறீங்க. அந்த கண்ணாடி வழியை தான் பார்க்கணும். அது எப்படி பார்க்கணும்னா, அவங்க செய்யக்கூடிய விஷயம் நமக்கு வேதனை ஏற்படுத்துது, அவங்க செய்யக்கூடிய செயல் நமக்கு என்னடா இப்படி இருக்குன்னு ஒரு கேள்வி கேட்குதுன்னா, ஒரு சில சமயங்களில் வீட்லேயோ அல்லது வெளியிலோ இருக்கிறப்போ பயங்கரமாக ஒரு சிலர் சிரிப்பாங்க. அந்த சிரிப்பு நமக்கு ஒரு வேதனை ஏற்படுத்தும். நம்ம இப்படி இருக்கோம், அவங்க மட்டும் சிரிக்கிறாங்களேன்னு தோணும். ரெண்டாவது, நம்மனால ஏன் சிரிக்க முடியலன்னு தோணும். அதுக்கடுத்து நம்ம வாழ்க்கையே சிரிக்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு தோணும். எஸ்கேங்கிற பார்வையில்
உலகத்தை பார்க்கணும், அந்த கண் ஓட்டத்தில் பார்க்கணும், மன ஓட்டத்தில் பார்க்கக்கூடாது. மன ஓட்டத்தில் எது வருதோ அதை எங்களோடு கன்சல்டேஷன் செய்து அதை டீலிங்க் பண்ணக்கூடிய உளவியல் மருந்தில்லாத மனோதத்துவ சிகிச்சை எடுத்துக்கணும். அப்போ தான் அந்த நினைவு அழுத்தம், பாதிப்பினுடைய அழுத்தம், நெருக்கடி அழுத்தம், நிம்மதியின்மை அழுத்தம், தூக்கமின்மைக்கான காரணம் இவற்றை கண்டறிந்து மாற்ற முடியும். ஐயோ ராத்திரி வந்துருச்சா, இனி தூங்கணுமா, தூங்கவே முடியாதே, வெய்ய காலத்தில் தூக்கமும் வராது, நான் இப்படியே உழண்டுக்கிட்டே இருக்க வேண்டியதா, இன்னும் எத்தனை காலத்துக்கு இப்படி வாழ்க்கைன்னு எனக்கு தெரியலையே அப்படின்னு தோணுச்சுன்னா இதுதான் மன உளைச்சல், அறிவுளைச்சல், உணர்ச்சி உளைச்சல், அதே மாதிரி நினைவு உளைச்சல் சொல்கிறோம். ஸோ இதை எங்களோடு இணைந்து கன்சல்டேஷனுக்கு நீங்கள் வரையில் தான் இந்த மன உளைச்சல் அலைச்சலை குறைத்து உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியின் பக்கம் திருப்பி செலுத்த முடியும். அந்த கஷ்டத்தை வெளியெடுக்கிறதுக்கு தான் நாங்கள் என்ன செய்கிறோம்னா 2 எக்ஸசைஸ். ஒன்று கியூரேட்டிவ் தெரப்பின்னு சொல்லக்கூடிய இன்னொன்று வெளியே பார்க்கக்கூடிய பார்வை. உங்களுக்குள்ள இருக்கிறது எல்லாமே வெளியே எடுத்து எறியணும். ஒரு செப்டிக் டேங்க் உள்ள அத்தனையுமே பக்கெட்ல அள்ளி வெளியே போடணும். அந்த பக்கெட்ல அள்ளி வெளியே போடக்கூடிய ஒரு உளவியல் சிகிச்சை தான் இந்த எழுத்து. எம்எஸ்கே மருந்தில்லா மனோதத்துவ சிகிச்சை. மனசுல வரக்கூடிய நினைவுல காட்சி வடிவமா வருதா, சொல் வடிவமா வருதா, அல்லது எண்ணமா வருதா, அல்லது அந்த எண்ணத்தை நாம எடுத்துக்கிட்டு அதுக்குள்ள மறுபடியும் போய் சிந்திச்சுட்டு இருக்கோமா? சொல் வடிவத்தில் வருது அப்படின்னா என்ன வாழ்க்கை அப்படின்னா சொல் வடிவம். எண்ணங்கையில் ஏதோ ஒன்று நடந்தது திடீர்னு தோணும், இப்படி ஆயிடுச்சேன்னு மனசுக்குள்ள தோணும், அது எண்ணம். அந்த தோணதை எடுத்துக்கிட்டு அது ஏன் தெரியுமா அப்படி நடந்துச்சு, இப்படி பண்ணனால இப்படி நடந்து செய்யறது, அதுக்கு பேர் சிந்தனை. இந்த மாதிரி வந்ததுன்னா தெரப்பியில் இதை பற்றியான கன்சல்டேஷன் எடுத்துக்கணுமே தவிர ஓடக்கூடிய எண்ணம், சொல், அடுத்தவர்களுடைய நடத்தை, என்னுடைய நடத்தை, அந்த நடத்தையினால் வந்த பாதிப்பு, அந்த பாதிப்புக்கினால் திரும்ப அவங்க அந்த பாதிப்புக்கான காரணம் சொன்னது, அல்லது இந்த பாதிப்புக்கு நான் காரணம் கண்டுபிடிச்சது, இது எல்லாமே நான் எம்எஸ்கே தெரப்பியில் டிஸ்கஸ் பண்ணி நான் சரியாயிக்குவேன்னு நீங்கள் சொல்லிடணும். நீங்கள் அது மூளையில் பதிவான ஒரு ரெக்கார்டு. அந்த ரெக்கார்டை நம்ம வெளியே எடுக்கணும். ஆள் மனசுல ஆள் அறிவு. நாங்கள் என்ன சொல்றோம்னா மனசுங்கிறது தப்பு, அறிவு. மூளைன்னு சொல்றதில்ல டாக்டர், மூளையில் இந்த பகுதியில் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்றாப்பே இல்லை. அப்போ எங்களுடைய மைண்ட் செட் நாலேஜ் தெரப்பியில் மனம் என்பது அறிவினுடைய தொகுப்பு. அறிவினுடைய தொகுப்பு நீங்கள் கண்டது, கேட்டது, பார்த்தது, படித்தது, பாதித்தது, கெடுதல் பண்ணினது, இது எல்லாமே உங்கள் மனசில் ஸ்டோரேஜ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் டேட்டான்னு சொல்கிறோம். அந்த ஸ்டோரேஜான டேட்டாவை ஏன் அப்படி ஆச்சுன்னு நினச்சி அதை நாங்கள் நியூட்ரல் பண்ணால் மட்டும்தான் அது மேற்கொண்டு உங்களுக்கு செயல்படாது. சொல்கிறோம்னா டீலிங்கிங் சொல்கிறோம். டீலிங்க்னா, லிங்க்னா இணைத்தல், டீலிங்க்னா இணைப்பை துண்டித்தல். நேரம் டிஸ்கஷன் பண்ணலாம், 1.5 மணி நேரம் டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் இருக்கிற 24 மணி நேரம் உங்களோட வாழ்கிறப்ப என்னென்னலாம் வருதுன்னு எழுதியில் மட்டும்தான் நோட்ஸ் எடுத்துகிட்டு அதை எங்களுடைய கன்சல்டன்சிக்கு கொண்டு வரையில் தான் உங்களுடைய அந்த அறிவில் என்னென்ன பாதிப்புகள் நினைவுகளாக ஓடிட்டுருக்குது, அந்த நினைவு சுழற்சி எப்படி உங்களுடைய வாழ்க்கையை பாதிக்குது அப்படிங்கிறத நாங்கள் கண்டறிந்து மாற்ற முடியும். இரத்த ஓட்டம் மாதிரி மன ஓட்டம், மன ஓட்டத்தில் இருக்கிற அறிவு ஓட்டம், சிந்தனை ஓட்டம், செயல் ஓட்டம், நினைவு ஓட்டம், இதை நாங்கள் கண்டறிந்து மாற்றுவது தான் இந்த எம்எஸ்கே உளவியல் மருந்தில்லாத மனோதத்துவ சிகிச்சை. இது 1 நாள் 2 நாள் கிடையாது, 3 அனலைஸ்க்கு பின்னாடி தான் இதுக்கு தகுந்த மாதிரி கோர்ஸை டிசைன் பண்ணி நீங்கள் ஒரு கோர்ஸுங்கிறது 90 டேஸ் 90 நாள், அதாவது 3 மாதம் எங்களோடு பயணிக்க வேண்டும். எங்கேன்னா நீங்கள் லிங்க் ஆகிறீங்கன்னு நாங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும். நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுறப்ப கூட இந்த லிங்க் தான் எனக்கு பாதிப்புன்னு நீங்கள் சொல்ல முடியும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேனே,
பாலியல் சிந்தனை வருது, நம்ம இப்படி தப்பாக நடந்துருவோம்னு தோணுது இல்லையா? சரி, இதற்கு என்ன காரணம்னா, ஒன்று உங்களுடைய பாலியல் வாழ்க்கையில் ஒன்று நமக்கு ஒரு முரண்பாடு இருந்திருக்கும், செயல்பாடு இருக்காது. அடுத்து வந்து என்னன்னா, நிறைவேற்றப்படாத ஆசைகள் இருக்கும். அதுக்கடுத்து புரிந்து கொள்ளப்படாத ஆசைகள் இருக்கும். சுற்றுப்புற சூழல் அதுக்கு இடம் கொடுத்துருக்காது. அப்ப இதெல்லாம் வந்து நம்மளுடைய நினைவுல வந்து காட்சியா நம்ம மாத்தி, நமக்கு எதெல்லாம் கிடைக்கலையோ அந்த இதெல்லாம் நம்ம காட்சியா பட ஓடிட்டே இருக்கும். இந்த படத்தை ஓட்டி 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 பார்க்கல தான் நமக்கு இது நிஜமா நடந்துருமோன்னு நமக்கு ஒரு அச்ச உணர்வு வருது. அச்ச உணர்வு ஏற்படும், மேலோங்கி வரும். ஏன்னா நடக்காதது அப்படிங்கிறத தாண்டி அந்த விஷயம் வந்து நமக்கு வந்து சாதகம் இல்லாமல் போயிடுச்சு, வாய்ப்புகள் எல்லாம் போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு விரக்தி நமக்கு உள்ளுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கிறதான். ஐயையோ இப்படி ஆயிட்டா என்ன செய்யணும்னு சொல்லி நம்மளுடைய அந்த சுயமான ஒரு உணர்வு வந்து தடுக்குது. ஒன்று உள்ளிருந்து வெளியில வருது, கரெக்டுங்களாயா? உள்ளிருந்து வருது, அதை நம்ம தடுக்க முற்படுறோம். அந்த தர்க்க அங்கேயும் வந்து இங்கே வந்து உள்ளுக்குள்ளே ஒரு சண்டை நடக்குது, போராட்டம். அது நாங்கள் மனப்போராட்டம் சொல்றது இல்லை, அங்கே வந்து செயல் போராட்டம், அறிவு போராட்டம், சிந்தனை போராட்டம், உணர்ச்சி போராட்டம் சொல்றோம். இப்போ இந்த போராட்டங்களை எல்லாமே வந்து இதை நாங்கள் உங்ககிட்ட என்னங்கிறத கண்டுபிடிச்சு சொன்ன பின்னாடி என்னன்னா, நீங்கள் இந்த நினைவு வரையில இந்த வார்த்தைகளை நீங்கள் தூக்கி போடுவீங்க. அப்போ போடையில் என்ன ஆகும்னா, இது கொஞ்சம் கொஞ்சமாக லிங்க் கட் ஆகும். அப்போ என்ன ஆயிரும், இதை தொடர்ந்து நீங்கள் கேள்வியாக எங்ககிட்ட கேட்குறப்ப அந்த கேள்விக்கான ஆழத்தை நாங்கள் கண்டுபிடிச்சு அதற்கான வந்து பாதிப்பை கண்டுபிடிச்சு உங்களுக்கு விளக்கப்படுத்தி அதிலிருந்து நீங்கள் உங்களை அந்த சிந்தனையிலிருந்து வெளியே கொண்டோம்னா அது அப்படி டீலிங்க் ஆயிடும். நீங்கள் எத்தனையாயிரம் தடவை நினைச்சிருக்கீங்களோ அத்தனையாயிரம் தடவை அந்த சிந்தனை வந்து லிங்க் ஆகிட்டே இருக்கும். அந்த அத்தனையாயிரம் தடவை எங்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு அதை கண்டிக்க முடியும், திண்டிக்க முடியும். எதுவுமே வந்து உலகத்தில் வந்து தவறு கிடையாது. அந்த தவறுகள் வந்து நம்ம நடக்கிறது எந்த இடத்துலனா பிறருக்கு பாதிக்குமோ அப்படிங்கிறத நமக்கு தவறா தோணும். அதே மாதிரி சிலருக்கு வந்து பிறருக்கு பாதிக்குங்கிறதே தவறா தோணாது. அந்த சமூகம் சார்ந்த நல் அறிவு தான் நம்மளால பிறர் பாதிக்கப்படக்கூடாது, நம்மளை நம்ம மாத்திக்கணும்னு எனக்கு தோணுது. சிந்தனையை வந்து தூண்டி விடுது, எதெல்லாம் எண்ணமா அமுத்திட்டு இருக்குது, இதெல்லாம் வந்து ஒளிமறைவு இல்லாமல் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கிற மட்டும்தான் அந்த நிலைகள் இருந்து உங்களை வெளியே இழுத்துட்டு வந்துடுவா டீலிங்க் பண்ண முடியும். டீலிங்க்ங்கிறது இரண்டு இணைப்புகளை துண்டிக்க முடியும். அதே மாதிரி ஆரம்ப காலத்தில் குழந்தை பருவத்தில் ஏற்பட்ட தவறான சில செயல்பாடுகள் அல்லது நம்ம வந்து நல்லதுன்னு நினைச்சு ஆனால் அங்கே தவறாக நடந்திருக்கும், அல்லது வந்து நம்மளை நல்லதுன்னு கூட்டிக்கொண்டு போய் தவறாக சில செயல்பாடு நடந்திருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு எதெல்லாம் நினைவுக்கு இருக்குதோ அதையும் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணணும். அதாவது நிர்வாணம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடல்ல துணி இல்லாமல் இருக்கிறதல்ல, மனசுல திரை இல்லாமல் இருக்கிறதா நிர்வாணம். ஃப்ரீடம்ங்கிறது இதுதான். உடல் வந்து யாரையுமே பாதிக்கப்படுறது இல்லை. உடல் சிறைங்கிறது அரசு வச்சிருக்கிறது, மனச்சிறைங்கிறது அவங்கவுங்க வச்சுக்கிறது, அவங்கவுங்க தனித்தனியா வச்சுக்கிறது. அந்த மனச்சிறை தான் அவங்கள கொல்லும், தண்டனை கொடுக்கும், பட்னி போடும், வெறுப்பை உண்டாக்கும், தனக்குள்ளே வேதனையை கொடுத்துக்கும். அதுதான். அதனால வந்து நீங்க மன ரீதியில அப்படிங்கிறத மாற்றி அறிவு ரீதியில, சிந்தனை ரீதியில, செயல் ரீதியில, நடத்தை ரீதியில, கலாச்சார ரீதியில, கடவுள் நம்பிக்கை ரீதியில எதெல்லாம் உங்களுக்கு வந்து வேதனையை கொடுக்குதோ, எதெல்லாம் வந்து உங்களுக்கு இழப்பை ஏற்படுத்திச்சோ அல்லது எதுவுமே வந்து விடிவை கொடுக்கலையோ அதெல்லாம் நீங்க டிஸ்கஸ் பண்ணிடணும். சரிங்களா? இது வந்து இந்த நமக்குள்ள இருக்கிற
அழுத்தப்பட்ட சொல்ல முடியாத நெருக்கடிகள் தான் நம்ம எதிர்கால வாழ்க்கையை எப்படி பார்க்க தோணும்னா, இது மாதிரி நம்மளுடைய எதிர்கால சந்ததிகள் பாதிச்சிருவாங்களோன்னு தோணும். வாழ்க்கைங்கிறது ஒரு 30 வயசோட முடிஞ்சு போயிருந்தது. எப்போ குழந்தைகள் பிறக்குதோ அப்போ நம்ம வாழ்றதே குழந்தைகளுக்காகத்தான் வாழ்கிறோம். அப்போ நமக்குள்ள ஒரு சந்தேகம் ஏற்படும். என்ன தெரியுமா, இப்படிலாம் நடந்தது இதே மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு மறுபடியும் வருமோ, அவங்க கஷ்டப்படுவாங்களோ அப்படிங்கிறத நம்முடைய வேதனையை அதிகப்படுத்திடும். அந்த வேதனையை அதிகப்படுத்தக்கூடிய மூல காரணத்தை நம்ம துண்டிக்கிறதுக்கு தான் உங்களை டிஸ்கஸ் பண்ண வைக்கிறோம். இனிமேல் தான் பார்க்குறோம். அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுடைய ஆராய்ச்சிப்படி உலகளாவிய முறையில் கண்டுபிடிச்சது பெரும்பாலான மனிதர்களுக்கு 50 வயதுக்கு மேலே தான் ஞானமே வரும். அதனால இப்போ நீங்கள் எங்கிட்ட வந்தது உங்களுக்கு ஞானத்தின் திறவோடு நீங்கள் நினைச்சுங்க. இந்த உலகத்தில் திருவள்ளுவர் இருந்து திருமூலர் வரைக்கும் எல்லாமே தன்னுடைய கடந்த வாழ்க்கையில நடந்த நிகழ்வுகளை மாற்றி அமைச்ச பின்னாடி பெரியாளா மாறி இருக்காங்க இல்லைங்களா? அந்த கடந்த கால நினைவுகளை, அழுத்தங்களை, நெருக்கடிகளை மாற்றி அமைக்கிறது தான் ஒரு மாஸ்டர் தேவை. அதைத்தான் நாங்கள் மென்டாரிங் சொல்றோம். மென்டாரிங், மென்டார் அப்படின்னா திருத்துபவர்னு அர்த்தம். மென்டாரிங் சொல்லுவோம். மென்டர் அப்படிங்கிறது நீங்கள் செஞ்ச செயல்களில் இருந்த பாதிப்பை நீக்கி புதிய செயலை அறிமுகப்படுத்தி அந்த புதிய செயல் மூலமா நீங்களுடைய வளர்ச்சியை வைக்கிறது தான். வளர்ச்சிங்கிறது பொருளாதார வளர்ச்சி, மகிழ்ச்சி சார்ந்த வளர்ச்சி, வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு சிறப்பாக செயல்படுதல் வளர்ச்சி, மற்றவர்களை புரிந்து கொண்டு அவர்களுக்கேற்ப நம்மை செயல்பட வைக்கும் ஒரு வளர்ச்சி. உங்க மனக்கண்ணில் அதை பார்த்து எழுதுவீங்க. அது அப்படியே நினைவில் இருக்கிறது அப்படி எழுத்துக்கு வரும். எழுத்துக்கு வந்த பின்னாடி அதை எங்ககிட்ட டிஸ்கஷன் வருவீங்க. ஒன்றும் வெளியிலிருந்து எடுத்துடுறோம், வெளியில் எடுத்ததை பகுப்பாய்வு செய்து அதை தூக்கி போட்டுறோம். அப்போ இந்த சிறுபதாயத்தில் பாலியல் ரீதியில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அது எல்லாத்துடைய மனசையும் ரொம்ப பாரமாக்கிடும். அதாவது 70% பிரச்சனைகள் சிறு பிராயத்தில் நடந்த விஷயங்கள் தான். அது பாலியல் ரீதியாக இருக்கலாம், குடும்ப ரீதியாக இருக்கலாம், பொருளாதார ரீதியாக இருக்கலாம், உணவு ரீதியாக இருக்கலாம், உணர்ச்சி ரீதியாக இருக்கலாம், சமூகம் ரீதியாக இருக்கலாம், பேய் பயமாக இருக்கலாம், பிசாசு பயமாக இருக்கலாம், பிறருடைய அடிமைத்தனத்தினால் அல்லது நம்ம அடக்குமுறையினால் பாதிக்கப்பட்டதாக இருக்கலாம், பிறர் நம்மளை ஏமாற்றி இருக்கலாம், இப்படி எது வேணாலும் இருக்கலாம். அந்த உணர்ச்சி நிலைகள் தான் நம்மளை தொடர்ந்து ஒரு பலூனுக்குள்ள ஒரு காற்றை அடிச்சுட்டு புடுங்கி விட்டா எப்படி அந்த பலூன் அப்படியே சுத்திக்கிட்டே இருக்குமோ அதே மாதிரி நம்மளை சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அதை முழுசா நாங்கள் வெளியெடுக்கிறதுக்கு தான் காற்றை வெளியெடுக்கிற மாதிரி உங்க மனசுல கற்று வைத்திருந்ததை வெளியெடுக்கிறோம். சரிங்களா? அதனால நீங்க இன்னையிலிருந்து முடிவு பண்ண வேண்டியது, நம்மளுடைய வாழ்க்கை அழுத்தம், வாழ்க்கை நெருக்கடி, அதுக்கான தீர்வை நோக்கி நம்ம போறோம் அப்படிங்கிறத மனசுல ஆழமா வச்சிருங்க. இதுக்கு பேர் MSK தெரப்பி, மைண்ட் செட் நாலேஜ். அதனாலதான் எங்களுடைய கோட்பாடு போட்டிருக்கோம். உலகத்திலேயே முதலாக இரத்த மாற்று சிகிச்சை, இதய மாற்று சிகிச்சை, அதே மாதிரி கண் மாற்று சிகிச்சை, உறுப்பு மாற்று சிகிச்சை, இது மாதிரி அறிவு மாற்று சிகிச்சை நாங்கள் தான் உருவாக்கி போட்டிருக்கோம். சொல்ல முடியாத அழுத்த நினைவுகள், அடக்க முடியாத அழுகை, கட்டுப்படுத்த முடியாத கோபம், தாங்க முடியாத கஷ்டம், தன்னை யாரும் புரிந்து கொள்வதில்லை என்ற ஏக்கம், அதிகமான பயம், தூக்கமின்மை, உடல் சார்ந்த வலி, இன்னும் இது போன்று பல சிக்கல்களிலிருந்து விடுபட நாங்கள் உதவுகிறோம். அணுகவும். உளவியல் முதல் உதவிக்கு
MSK ஜஸ்ட் கால் 93 602 53 930. MSK Life Clinic Foundation.